அதிமுகவோட வாக்கு எங்கே போகுது, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கா, ஓபிஎஸ் அவர்கள் போய் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் ஈடுபடுமா, இந்த மாதிரி உட்கேள்வி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா 70லேருந்து 82 விழுக்காடு வரலும் வாக்குகள் பதிவு. அதுவும் வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கு வந்து செலுத்தணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இதே நீங்கள் சென்னை ஒட்டி இருக்கிற பகுதிகள் இல்லை கோயம்புத்தூர் அது போன்ற இடங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாக்கு விகிதாச்சாரம் வராது. ஆனால் வட தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக வரும். அப்போ நம்ம அதை வைத்து பார்க்கும்போது ஒரு 75%லேருந்து ஒரு 80% வாக்கு பதிவாகுன்ற ஒரு 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 முடிவுக்கு வரலாம். அது கடந்த கால வரலாறுல. அப்போ இந்த 80 விழுக்காடில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற ஆட்சி எது இருக்குதோ அது வந்து ஒரு 40% அதில் பாதி எடுத்துறது கடந்த கால வரலாறு. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அது பாதிக்கும் மேலே போய் அதிகமாக போகும். அப்போ குறைந்தபட்சம் அதிமுகக்கு என்று அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 விழுக்காடு வாக்குகள் இருக்கும்.